சீதாவாக்க பொட்டானிக்கல் கார்டனில் இருக்கிறீங்க. 236 ரூபா செயற்கையாக செய்யப்பட்ட குளம். பாருங்க, தார போர்டில் போக போகிறேன். இங்கே பாருங்க, மழை பெய்யுதுங்க, அழகை பாருங்க. அதில் இந்த கார்டனில் வந்தோட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இது என்ன மரம்னு எனக்கு தெரியல. சரி, இப்போ நான் பக்கத்துலேயே வந்துட்டேன். உயரத்துல இருந்து இந்த கார்டனுடைய வியூ எப்படி இருக்கு பார்க்கலாமா? மீன் என்ன அழகு! அத்தனை இடத்தையும் கொஞ்சம் பாருங்க. ஸோ இப்போ நாங்கள் அவிசாவளையில் பொட்டானிக்கல் கார்டன், சீதாவாக்க பொட்டானிக்கல் கார்டன் மிகப்பெரிய ஒரு அழகான பூந்தோட்டம். அந்த பூந்தோட்டத்துக்கும் நிறைய வரலாறுகள் எல்லாம் இருக்கு. இங்கே தேயிலையெல்லாம் பறித்து கொண்டு இருக்காங்க. சுத்த வர பாருங்க, மலை பிரதேசம். இந்த மலை பிரதேசத்தில் எவ்வளோ அழகான விஷயங்கள், வாகனங்களும் இடையில போகுது. இப்போ பாருங்க, இப்போ மழை பெஞ்சு கொஞ்சம் வெயில் அடிக்குது. இப்போ நாங்கள் அங்கே போகிறோம், வாங்க போகலாம். இப்போ பொட்டானிக்கல் கார்டன் நாங்கள் போய் கொண்டிருக்கோம். சீதாவாக்க ரொம்ப அழகான ரோட். கொஞ்சம் காடுமா இருந்தாலும் நிறைய மக்கள் இங்கே இருக்கிறாங்க. கடைகள் இருக்கு, பக்கத்துலேயே கடைகள் இருக்கு நிறையா. போகிற வழியில சாப்பிடலாம். வாகனங்கள்லாம் தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கு. இந்த அழகான பாதையெல்லாம் பயணம் செஞ்சுட்டு இப்போ பொட்டானிக்கல் கார்டன் பக்கத்தில் வந்துட்டோம். அது பக்கத்தில் வர்ற நேரமே தனியாக, அது மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி இருக்குது. நீங்களே பார்க்கலாம், அந்த வியூவை பாருங்கள். என்ட்ரன்ஸ்குள்ளே போகிற நேரமே ஏதோ சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. சுற்று வர மலை பிரதேசம், கொஞ்சமாக குளிர், ஒரு பக்கம் மழை பெய்து கொண்டு இருந்தது. இப்போ பார்க்கிங்க்கு போகிறேன். பைக், கார், 3 வீல் எல்லாத்துக்கும் தனித்தனியாக பார்க்கிங் இருக்குது. சீதாவாக்க பொட்டானிக்கல் கார்டனில் இருக்கிறீங்க. இது ஒரு ஈரவளைய ஒரு வெட் சோனில் அமைய பெற்ற ஒரு கார்டன், ஒரு பூந்தோட்டம், ஒரு பூங்கா வனம் அப்படின்ட்டு சொல்லலாம். இதுக்கு முக்கிய காரணம் 42 ஏக்கர் மொத்தமாக இது இருக்கு. 42 ஏக்கரில் மலர்களாக இருக்கலாம், மரங்களாக இருக்கலாம், மருத்துவத்துக்கு தேவையான மரங்கள் எல்லாமே இருக்கு. முக்கியமாக இந்த இடத்த பார்த்தால் இந்த ஷூட்டிங் இருக்குது தானே, வெட்டிங் ஷூட்டிங், மூவி ஷூட்டிங், இது எல்லாத்துக்கும் எடுத்துக்கொண்டிருப்பாங்க. பாடசாலை மாணவர்கள், குடும்பம் எல்லோரும் வர்ற ஒரு முக்கியமான இடமாக இருக்கிறது இந்த சீதாவாக்க பொட்டானிக்கல் கார்டன். இலங்கைக்கு உறவுகள் வந்தால் கண்டிப்பாக இங்கே வரலாம். அவிசாவளையில தான் இருக்கு. அதே நேரத்தில் நீங்கள் இலங்கையில் இருக்கிறவங்களாக இருந்தால் கொழும்புல இருந்து ரொம்ப பக்கம்தான், 1.5 மணி நேரம் பயணம். அவிசாவளைக்கு நுழைஞ்ச உடனே 5 கிலோமீட்டர் அப்படியே குமாரி எல்லை அப்படின்னு போட்டிருக்கும். அங்கிருந்து அப்படியே வரும்போது ஒரு 5 கிலோமீட்டர் வந்தால் இந்த இடத்த நீங்க பார்க்கலாம். வாங்க, எல்லாத்தையும் சுத்தி காட்டுறேன். இந்த இடத்துல இப்போ நாங்கள் டிக்கெட் எடுக்க போறோம். டிக்கெட் எடுக்க போற நேரம் இந்த பாருங்க, வானமே ரொம்ப அழகா இருக்குது. வளமையை விட ரொம்ப அழகா இருக்குது. டிக்கெட் எவ்வளவு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். டிக்கெட் எடுக்க நுழையிறோம். இங்க சுத்தி பாருங்க, செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க. அவங்களையும் பார்த்துட்டு ஸோ டிக்கெட் எவ்வளவு அப்படின்னு 354 ரூபா டிக்கெட். 236 ரூபா. 12 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் டிக்கெட் உண்டு. 5 வயசுலேருந்து 12 வரைக்கும் 30 ரூபா. பிறகு 30, 59 இப்படி எல்லாம் இருக்கு. வெளிநாட்டு ஆக்கள் ஃபாரினர்ஸுக்கு 3540 ரூபா. 12 வயசுக்கு மேலே ஏஜ் உள்ளவங்களுக்கு. கீழே உள்ளவங்களுக்கு 1770 ரூபா. ஸ்கூல் சில்ட்ரன் அண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் 2360 ரூபா. இது வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த ரேட்டை சொன்னான். வாகனத்தில் போகிறேன்னு சொன்னால் நீங்கள் 1250 ரூபா, 3 பேர் போகலாம். பெரிய வாகனம் இருக்குது, அது 2250 ரூபா, 7 பேர் போகலாம். அந்த நிறைய அந்த ரிவர் இருக்குது தானே, ரிவரில் இது பண்ணுறதுக்கு 354 ரூபா. ஸோ இப்போ நான் டிக்கெட் எடுக்கிறேன். ரிவருக்கும் வாகனம் வர 1 மணி நேரம் எடுக்குமா, அதனால நான் வாகனத்தில் போயிடல. டிக்கெட் எடுத்து இப்போ நடந்து போகிறேன். எல்லாத்தையும் காட்டுறேன். வாங்க டிக்கெட் இப்போ எடுப்போம். என்ன இப்போ பாருங்கள், டிக்கெட் எடுத்தாச்சு.
கொண்டு வந்துட்டு வாத்து போட்டில் ஓடுறதுக்காகவும் 2 டிக்கெட். அடுத்தது 200 போட் ரைடுக்கு 300 படி, அடுத்தது 254 ரூபா 2 டிக்கெட். அதுதான் வந்து கொண்டிருக்கோம். பாருங்கள், ஆரம்பத்திலேயே அழகான இடங்களை பாருங்கள். உள்ள நுழைஞ்ச உடனே 2 பக்கம் மரத்தோட சேர்ந்து சின்ன ஒரு குளம் இருக்கு. சின்ன ஒரு குளத்தோட சேர்ந்து இதுதான் பாத்ரூமுக்கு போகிற இடம். ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொன்னால் இதாலே போகலாம். அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்க இந்த இடத்த. எவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே ஒரு வாகனம் ஒன்று இருக்கு, பெரிய வாகனம். அதை நான் காட்டுறேன். உள்ளுக்கு நுழைஞ்ச உடனே பாருங்க, அதுதான் சொன்னேன், வாத்து போட்டில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் போக போகிறோம். சுற்றி வர பாருங்கள், அங்கே ஒரு மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. எவ்வளோ அழகான இடம். எல்லாத்தையும் பார்க்க போகிறேன். இப்போ நான் முதல்ல வாத்து பாயிண்ட்டுக்கு போக போகிறேன். வாத்து பாயிண்ட்டுக்கு போயிட்டு வாங்க, அங்கே போட்டில் உள்ளுக்கு ஏதாவது மீன் இருந்தால் தலையை போட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரியா? இதுதான் முன்னாடி போகிறது பாருங்க. இந்த ரோடே செம்மையாக இருக்குல்ல. பெரிய ஒரு குளம், செயற்கையாக செய்யப்பட்ட குளம் பாருங்க. இது அப்படியே இலங்கையில் இருக்கிற மாதிரியே இல்லை. ஏதோ ஒரு நான் சுவிட்சர்லாண்டில் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுது அதை நீங்கள் சொல்லலாம். இப்போ நான் வாத்து கப்பலில் ஏற போகிறேன். வாத்து போட் கொடுத்தோடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். தார போட்டில் போக போகிறேன். இங்கே பாருங்க. அம்மா இப்போ நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ராசா ஐலசா 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 ஐலசா. இங்க பாருங்க, சங்கி மங்கி அட கொக்க மக்கா இந்த போய்கிட்டு இருக்குது. முன்னாடி காட்டுட்டா. மழை பெய்யுதுங்க, அழக பாருங்க. இங்க ஒரு போர்டும் போகுது. போட்டிங் போயிருந்தோம், நல்லா இருந்தது. மிதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். மிதிச்சு ஓட வேண்டி இருக்கு. ஆனால் அது போட்டிங் போகிற நேரம் ஒரு வித்தியாசமான ஃபீல். ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். சும்மா என்ன சொல்கிறது, இந்த மரங்களை ரசிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக வந்தால், லவ்வர்ஸ் வந்தால் இந்த இயற்கையை என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ அழகான இடங்கள் இருக்குது. செம்மையான அழகான இடம். இந்த கார்டனுக்கு வந்தால் இந்த ஏரியா பார்க்காம போகாதீங்க. செயற்கையாக தான் நீர்வீழ்ச்சி மாதிரி நீரோட மாதிரி செய்திருக்காங்க. ஒரு சின்ன காடு மாதிரியும் செய்திருக்காங்க. ஆனால் செயற்கை மாதிரியே தெரியல. அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு வேறு லெவலில் இருந்தது.
நீங்கள் பொட்டானிக்கல் கார்டன் போகிற நேரம் இந்த ஏரியாவுக்கு மட்டும் டைம் ஒதுக்கி நிச்சயமாக பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒர்த். நான் சுற்றி காட்டுறேன், அந்த இடங்களை பார்க்குற நேரமே உங்களுக்கு தெரியும். இந்த கார்டனில் வந்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், ஒரு காடு மாதிரி பிளேஸ். நல்லா அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. நினைக்கிறேன் செயற்கையாக தான் செய்யப்பட்டிருக்கு. பாலம் மாதிரி செய்யப்பட்டிருக்கு. ஒரு செயற்கையான ஓடை. இந்த கார்டனுக்கு வந்தது பிறகு ஒரு கிலோமீட்டர் நடந்துட்டு வர்ற நேரம் ஒரு செயற்கையான ஓடை இருக்குது. இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் கொட்டி கொண்டு இருக்கு. சுத்தோர நிறைய மரங்கள் பச்சை பசேல்னு இருக்குது. இங்கெல்லாம் ஒரே ஒரு அழகு. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஏரியா கண்டிப்பாக சீதாவாக்கம் பொட்டானிக்கல் கார்டன் வந்தால் இந்த ஏரியாவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஏன் சொன்னால் அவ்வளோ நல்ல அழகாக இருக்குது. செயற்கையாக செஞ்சாலும் உண்மையாக ஒரு ரியல் மாதிரி இருக்குது. இது என்ன மரம் என்று எனக்கு தெரியல. ஆனால் அவதார் படம் பார்த்துருப்பீங்க, அதில் உள்ள கலர் ஒரு டார்க் ப்ளூ, அது லுமினஸ் ப்ளூ என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி இருக்குது பாருங்க. இந்த நிறங்கள் எல்லாம் இது தொட்டாச்சி நீங்கி கிடையாது. ஏன் சொன்னால் தொட்டோன்னே சிலுங்க இல்லை. ஆனால் அது நிறம் பச்சமும் அந்த பச்சை கலரும் அந்த ப்ளூ கலரும் சேர்ந்து இருக்கு. செம்மையாக இருக்குது, வேற லெவலுங்க. மழை பெய்யுதுங்க. ஒரு ஓரமாக உட்காந்துட்டு திரும்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். அது எடுத்துங்க, சின்ன இது பாருங்க. இந்த இடமெல்லாம் வாக்கிங் பாத் இருக்குது நடக்கிறதுக்கு. இதுவும் வாக்கிங் பாத் தான், ஆனால் இடையிலையும் வாக்கிங் பாத் வச்சுருக்காங்க. இது என்ன சொல்கிறாங்க, ஜப்பானிய தோட்டம். இதுதான் ஜப்பானிய தோட்டம். ஜப்பான் மரங்கள் இருக்கிற இடம். ஜப்பானிய தோட்டம் எல்லாம் இருக்குது. கொஞ்சத்தில் ஜப்பானிய தோட்டத்தில் என்னென்ன மரங்கள் இருக்குது எல்லாத்தையும் காட்டுறேன். ஆனால் கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்காங்க, க்ளீனாக வச்சுருக்காங்க. ரெண்டு பாதை இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய இடம், இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியிருக்கு. வாங்க போவோம். முதல் தளத்திலிருந்து அடுத்த தளத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ நான் பக்கத்துலேயே வந்துட்டேன். உயரத்துலேருந்து இந்த கார்டனுடைய வியூ எப்படி இருக்குது பார்க்கலாமா? இங்கே பாருங்க. ரோசா தோட்டம் பக்கத்தில் வந்துட்டோம். பாப்போம் ரோசா இருக்கா இல்லையான்னு. ரோசா இருக்குது, கொஞ்சம் பாருங்க. இப்போதான் இந்த ரோசா மரங்கள்லாம் எடுத்ததா சொல்லியிருக்காங்க. பூக்கள் எல்லாம் இருக்கு. இப்போ நான் மேல் உச்சி வரைக்கும் வந்துட்டேன்.
நிறைய இடங்கள் இருக்குது. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இன்னும் நிறைய இடங்கள் பார்க்கலாம். சின்ன சின்ன நுணுக்கமாக, அதாவது என்னென்ன இருக்கோ எல்லாம் காட்டிட்டேன். நான் பக்கத்தில் போயிட்டு நுணுக்கமாக எல்லாத்தையும் பார்க்குறேன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு வந்தால் நல்ல இடம். மழை நேரம் இங்கே வர முடியாது. ஆனால் மழை பெஞ்சாலும் மழை பெய்தாலும் இங்கே நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஓரமாக ஒதுங்கி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இடம் இருக்குது. அதனால் யோசிக்க தேவையில்லை. உட்காரத்துக்கு இடம் இருக்குது. மேலே ஏறிக்கொண்டிருக்க நேரம் ஏதாவது ரெஸ்ட் ரூம் தேவைண்டா அதுவும் இடையில் இருக்குது. அதெல்லாம் ஏற்பாடு செய்து தான் இருக்காங்க. நல்ல ஒரு இடம். இப்போ நான் கீழே இறங்குறேன். கீழே இறங்கி இன்னும் போகிற வழியில் வேறு ரூட்டில் தான் போவோம். அங்கே என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன். மேலேருந்து ஒரு மாதிரியாக கீழே இறங்கி வந்தாச்சு. முதல் ஜப்பான் கார்டன் போட் போட்டிருந்தது. அந்த கார்டனுக்குள்ளே என்ன இருக்குது, என்னென்ன விஷயம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஸோ அழகான ஒரு பாலம் இருக்குது. இலங்கையில் இருக்கு, ஜப்பானுக்கு வந்திருக்கோம். ஜப்பானையும் முதலாவது பாலம். இந்த பாலத்தில் இருக்க நேரம் பாருங்க, அழகான ஒரு குளம். இலங்கையில் செய்யப்பட்ட ஜப்பான் குளம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இந்த தோட்டங்களை பாருங்க. சுற்றி வர இந்த இடங்களை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஜப்பானில் மட்டும் கிடையாது சார், சரியா? இலங்கையிலையும் அழகாக தான் இருக்குது. இந்த ஜப்பான் தோட்டத்தை பாருங்க. இந்த இருக்கு, இதெல்லாம் ஜப்பான் தோட்டம். பார்த்தீங்களா? பாருங்க இப்படி இருக்க நேரம். அழகா பார்த்தீங்களா? அந்த பாலத்துக்கிட்ட போவோம். பாருங்க செம்மையா இருக்குல்ல, வேற ரகம். அந்த பாலத்தில் ஏறுற நேரமே உண்மையாக ஜப்பானில் ஏறுற மாதிரியே இருக்குது. ஜப்பானில் ஒரு பாலம் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அப்படித்தான் இருக்குது. ஏன்னு சொல்லுங்கள், அந்த பாலத்துடைய ஸ்டைல், அந்த மரங்கள், சுத்த வர அந்த குளம் எல்லாமே அந்த ஸ்டைல்லே கட்டியிருக்காங்க. ஒரு சில நேரம் இவங்க தான் வந்து கட்டி கொடுத்தாங்களோ தெரியாது, ஆனால் பார்க்க செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஜப்பான் பாலத்துக்கு மேலே இருக்கேன். ஜப்பான் பாலம் கிடையாது, இலங்கையில் இருக்க ஜப்பான் தோட்டத்து பாலத்துக்கு மேலே இருக்கு. பார்த்தீங்களா? இங்கே பாருங்க பின்னாடி பாருங்க, மீன் எவ்வளோ மீன். செம்ம அழகுங்க, என்ன அழகு. அத்தனை இடத்தையும் கொஞ்சம் பாருங்க. பொதுவாக இந்த இடங்கள் எல்லாத்தையும் அழகாக பார்த்துக்கிட்டு இருக்க நேரம் நான் வரப்போகிறேன். பாருங்கள், வெளியில் போகிற நேரமும் ரொம்ப ரொம்ப நல்ல அழகான இடங்கள்லாம் இருக்குது. சூப்பர்பான பிளேஸ். மேலேருந்து கீழே இப்போ நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போகிற நேரம் பாருங்கள், டென்டனாங் இப்படியே சுற்றி
பாருங்க மரங்க. வேவ். அவ்வளோ நேரம் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு கீழே இறங்கி வர்ற நேரம், இந்த இடம் வர்ற நேரம் மழை பெய்யுது. மழை பெய்கிறதோடையே இதை அழகாக பார்க்குற நேரம் உண்மையாக பாருங்க. அங்கே ஒரு பறவைகள், இந்த அழகு, ஆஹா, சொல்ல வார்த்தையே கிடையாது. இப்போ நான் ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு வெளியில் போகிறதுக்கு. ஆனால் போகிற இடமெல்லாம் ரொம்ப அழகாக தான் இருக்குது. பச்சை பசேல்னு எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ முன்னாடி காட்டுறேன் பாருங்கள். நல்ல நல்ல மரங்கள். வசந்த காலத்துக்கு வந்தால் மரங்கள் எல்லாம் பூத்து இருக்கும், சில நேரம் காய்ச்சி இருக்கும். இந்த இதெல்லாம் நல்லா ஸோ இத்துடன் என்னுடைய இந்த வ்ளாகை முடிச்சுக்கொள்கிறேன். சீதாவாக்கா பொட்டானிக்கல் கார்டன் வந்திருந்தோம். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஃபேமிலியோட எல்லோரோடையும் வரலாம். திரும்ப சொல்கிறேன், அவிசாவளை கொழும்புலேருந்து அவிசாவளைக்கு வந்தது பிறகு வந்த உடனே வலது பக்கத்துலேயே குமாரியல் என்ற ஒரு போட் பெருசாக போட்டிருக்கும். அதுலேருந்து திரும்பினால் 5 கிலோமீட்டரில் இது இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், பாருங்கள். பாய்.